எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை இருக்கு, தற்கொலை எப்போ பண்ணிக்கிறான்? இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடிவு காலமே இல்லை, தீர்வே கிடையாது. இது கோமாளித்தனம். பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் அதுக்கு தீர்வுன்னு ஒன்று இருக்கு, வெற்றின்னு ஒன்று இருந்தால் தோல்வி என்று ஒன்று இருக்கிறது, லாபம் என்று ஒன்று இருந்தால் நஷ்டம் என்று ஒன்று இருக்கிறது, உயர்வுன்னு ஒன்று இருந்தால் தாழ்வு ஒன்று இருக்கிறது, தாழ்வு ஒன்று இருந்தால் உயர்வு கட்டாயம் வரும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே போறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு மேலே வருவதற்குண்டான வாய்ப்பு உனக்கு இருக்கிறது. அது எங்கே இருக்குதுன்னு நீ தேடி கண்டுபிடிக்கணும். நீ தேடி கண்டுபிடிக்காம நீ டிப்ரெஷன் ஆகி வாழ்க்கை எனக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறது கோமாளித்தனம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 1. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இயற்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவு சின்ன பிரச்சனையாக இருந்தால் அந்த சின்ன பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கும், பெரிய பிரச்சனையாக இருந்தால் பெரிய பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். பெரிய பிரச்சனை சின்ன பிரச்சனைன்னு இயற்கையில் கிடையாது, எல்லாமே டிவாலிட்டியில் தான் ஆப்ரேட் ஆகுது. இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒன்று இருந்தால் ஒன்று இருக்கும், இதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இதை புரிஞ்சவங்க கரெக்டான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும்னு தேடணும். நமக்கு தெரியல, அவ்வளோதான். இப்போ நான் விளையாட்டு விளையாண்டேன், தோத்துட்டேன். பெர்மனண்டாக தோப்பனா தெரியாது. நான் தோல்வியிலிருந்து நான் என்னன்னு கற்றுக்கணும். கற்றுக்கிட்டா அடுத்த தடவை இதே தப்பை நான் செய்ய மாட்டேன், ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது.